إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم فقهنا في الدين اللهم حاسبني حسابا يسيرا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. السلام عليكم ورحمة الله وبركاته. ஃபத்வா அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய சீஃப் அஸ்தப்திஷா அவங்களுக்கும் சிஸ்டர் நிர்மலா மேம் அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மறுபடியும் என்னுடைய சலாமை சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம உரையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சிஸ்டர் எஸ் ராசியா பிகாம் ஜசீனா பேகம் அவங்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இந்த 3 மாணவிகளுக்கும் நான் ஸ்பெஷலாக துவா செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவங்க இதோடு நிற்கிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம முப்பெரும் விழாவில் நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நீங்கள் அல்லாஹ் நிறைய ஷுக்ர் பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ஒருங்கிணைவே முடியாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே நிறைய மேரேஜஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கல்விக்காக இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம் அப்படின்னா இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் இருக்க போயிலாம் நீங்கள் வந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த கல்வி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக வந்து நம்மளுக்கு பர்சனலாக ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சிஸ்டர் அதான் சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கோம். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டிலே ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்க நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா தைரியமாக வந்து பேசுவோம். படிக்காதவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன், இந்த படிப்பு என்ன கொடுக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம். ஆனால் படிச்சாலே நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இல்லை ஒரு வீட்டில் விஷயம் நடக்கு அப்படின்னா தைரியமாக நின்று பேசுகிறோம். அவங்களும் கேட்குறாங்க, சரி படிச்சப்போ ஏதோ சொல்லுதுப்பா கேட்போம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்து லெவல் வந்து கூடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வருது. இப்போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு வந்து நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுக்கி இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லை, ஏன்னா கல்வி வந்து நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு. பேசுங்க, சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, உங்களுடைய ஏழ்மைத்தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்டு என்னோட படிப்பை ஏழ்மைத்தன்மையிலிருந்து கொண்டு வரலான்னு நம்ம பேச முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் அவங்கள்ட்ட வந்து எடுத்து பாருங்கள், எது அவங்கள மேலே கொண்டு வந்துச்சு, எது அவங்கள வந்து அவர் வந்து எளிமையாக வாழ்ந்தார். ஆனால் ஏழ்மையிலேருந்து வெளியே வந்துட்டார். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். ஒரு அப்துல் கலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஞ்ச ரொட்டியை சாப்பிட்ற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் எது அவங்க அந்த பாவர்ட்டியிலிருந்து அந்த ஏழ்மைத்தன்மையிலேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கல்வி. அதான் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் தருது, ஒரு சுதந்திரமாக நம்மளால இருக்க முடியுது. இதெல்லாம் வந்து கல்வியுடைய சிறப்புகள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சிஸ்டர் நீங்கள் எல்லாம் சொல்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் நாங்கள் முஸ்லீம், நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கோம், இந்த கல்வி வந்து நாங்கள் கற்றுக்க முடியுமா, நாங்கள் இன்னும் மேலே மேலே போக முடியுமா, இது இஸ்லாம் ஒரு தடையாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாம் தடையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குர்ஆனில் நிறைய இடங்களில் கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கல்வியை நிறைய கற்றுக்கோங்க, சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கல்வியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை கல்வியை கற்றுக்கோங்கன்னு சொன்னாங்களா? அப்போ குர்ஆனில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் சொல்லுது. எதுவும் தனியாக எதுவுமே சொல்லவே இல்லை. அதை நம்ம முடிச்சுட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சூரா முஜாதிலால 11வது ஆயா என்ன சொல்லுது, ஈமான் கொண்டவர்களையும் கல்வி ஞானம் கொண்டவர்களையும் அந்தஸ்தில் உயர்த்துவேன். இது வந்து நான் சொல்லல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை. என்னைக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தை வந்து பொய்யா இருக்கா? நிச்சயமாக அது பொய்யா ஆனதே இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்தஸ்துல உயர்த்தணும். எங்க இன்மையிலும் மறுமையிலும் அந்தஸ்து உயர்த்தணும் அப்படின்னா கல்வியை வந்து நம்ம விடவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் கல்வியை நம்ம பற்றி பிடிச்சுக்கணும். இப்போ வந்து குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள்னா யாரு? இல்மை யார் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்களோ. எந்த இடத்துலையுமே வந்து குர்ஆனுடைய இல்ம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இல்ம் அப்படின்னா கல்வி ஞானம்ங்கிறது எல்லா விதமான கல்வியும் தான்
கல்வி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சதக்கத்துல் ஜாரியாவா மாறுது. சதக்கத்துல் ஜாரியானா என்ன? நம்ம மௌத்துக்கு பிறகும் இந்த கல்வி வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த கபூர்லையும் நம்ம கல்வி வந்து கை கொடுக்கும். கல்வி கற்றாதான் இம்மையும் காப்பாற்ற முடியும், வறுமையும் காப்பாற்ற முடியும். நம்ம பேரண்ட்ஸையும் என்ன பண்ண முடியும்? வறுமையில அல்குரானை முழுமலை அதுவும் ஒரு கல்வி தான். அல்குரானும் ஒரு கல்வி தான், மற்ற கல்வியும் ஒரு கல்வி தான். குரானை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து வறுமையில கிரீடம் சூட்டப்படும். எங்க வறுமையில இம்மையே வெற்றிக்கொள்ள முடியல, வறுமையில கிரீடம் சூட்டப்படப்படலாம். உங்களுக்கு கல்வி வந்து எந்த அளவுக்கு உயர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். பத்ர் போர்ல நம்ம வெற்றி பெற்றோம், முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க பத்ர் போர்ல. அப்போ வந்து என்ன பண்றாங்க, நிறைய வந்து பிணை கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு வச்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ சில பிணை கைதிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பணம் செல்வங்கள் இருக்குது வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வீட்டுக்கு யாருமே வரல. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆனால் அவங்களை விடுவிக்கணுங்கிறது தான் எண்ணம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உங்களுக்கு கல்வி தெரியுமா, உங்களுக்கு கல்வி ஞானம் இருக்கு அப்படின்னா எங்களுடைய சகாபாக்களுக்கு எங்களுடைய தோழர்களுக்கு நீங்க கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு நீங்க விடுதலையா இருக்கலாம். அந்த கல்வி வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், நம்ம இஸ்லாத்துல எது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அடுத்து படிக்க ரெடியா இருக்கீங்க. இப்ப என்ன டவுட் வருது அப்படின்னா, நாங்க இப்ப படிச்சு முடிச்சிட்டோம், நாங்க என்ன பண்றது? இப்ப பிகாம் முடிச்சிருக்கோம், நம்மளுடைய காலேஜ்ல என்ன படிச்சோமோ அதை பத்தி மட்டுமே பேசலாம். பிகாம் படிச்சிருக்கோம், பிபிஏ பண்ணியிருக்கோம், பிஎஸ்சி பண்ணியிருக்கோம், பிஏ தமிழ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அஃப்சல் உலமா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் முடிச்சாச்சு, டிகிரி முடிச்சாச்சு, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் போய் செட்டில் ஆகிடுவோமா? ஓகேவா? ஆமாவா இல்லையா? எஸ், எல்லாருமே இப்படிதான் ஆகுது. பேரண்ட்ஸ் என்ன சொல்றீங்க, ஆமாவா? பிள்ளைங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வச்சிடலாமா? நிச்சயமா பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னா பிகாம் முடிச்சிங்க அப்படின்னா எம்காம் பண்ணுங்க, எம்பிஏ பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கு. எம்பிஏ பண்ணுங்க, சிஏ பண்ணுங்க, எம்சிஏ பண்ணுங்க, எல்எல்பி பண்ணுங்க. இதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கே வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அதை என்னென்ன பண்ணலாம்? இப்போ நீங்க பிகாம் எம்காம் முடிச்சிங்க, எம்பிஏ முடிச்சிங்கன்னா அக்கௌண்டன்ட் ஆகலாம், மேனேஜ்மெண்ட் சைடில் போகலாம், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், ஓகே, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் பண்ணிக்கலாம், அந்த ஜாபுக்கு போகலாம். அப்புறம் வந்து அட்வொகேட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒரு அட்வொகேட் அக்கௌண்டன்ட் ஒரு தேவை இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இஸ்லாமிய பெண்களுக்கு எது சூட் ஆகுமோ அது மட்டும் தான் எடுத்து வந்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சரி, எம்பிஏ முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணலாமா? பிஸ்னஸும் பண்ணலாம், நம்ம பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம பண்ணுவோம் பிஸ்னஸ். அது எப்படி